நீ என்னப்பா செய்கிற? என்ன செய்கிற? வெங்காயம் அரிஞ்சிட்ருக்கேன். எதுக்கு? ஃபிஷ் புட்டு செய்ய. தேங்காய் இருக்கா? தேங்காய் இருக்குது. உடைக்கணுமா? உடைக்கணுமா பாரு, கொஞ்சம் அந்த ஃப்ரிட்ஜில் இருக்குது. பாப்பா வந்து மீன் வாங்கி கொடுத்தேன் இல்லைங்களா, மீன் வச்சு மீன் புட்டு செய்ய போகிறா. நான் வந்து இந்த பக்கம் மட்டன் வேக போட்டேன். இந்த பக்கம் வந்து பிரியாணி தாளிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் செய்ய போகிறேன். மாமா ஹெல்ப் பண்ணுன்னா ஹெல்ப் பண்ணல. இங்கே பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் வேறு, என்னால் சுத்தமாக முடியவே இல்லை. வேர்த்து போய் இருங்க, என்னைய பாருங்கள், தெரியுதுங்களா? ஃபுல்லாக வேர்த்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுமே சுத்தமாக முடியல. நேற்று நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், வானகரம் போகிறோம், மீன் வாங்குகிறோம், நண்டு வாங்குகிறோம், அது எதுன்னு. ஆனால் ஃபுல்லாக ஏமாந்துட்டோம், வாங்கவே முடியல. இது வந்து மறுநாள் எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்றைக்கி காலையில் தான் போய் மீன் வாங்கியிருப்பேன். நான் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பேன், மீன் கடைக்கு போகிறோன்னு சொல்லி. அதுக்கப்புறம் மீன் வாங்கிட்டு வந்தோம். அந்த மீன் தான் இப்போ செஞ்சிட்ருக்கோம். மட்டன் வாங்கிட்டு வந்து பிரியாணி செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ பிரியாணி வீடியோ தான் வரப்போகுது. பிரியாணியும் ஃபிஷ் புட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி செய்யலாம். பாருங்க, வெங்காயம், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வரணும், அது வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணுவோம். கொஞ்சம் அர்ஜென்ட் படாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுப்போம். இன்றைக்கி நான் வந்து பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன் மட்டன் பிரியாணி. ரொம்ப நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் பிரியாணி செஞ்சு. ஸ்வேதாவாலே செய்யவே முடியல. நீ தான் செய்ய போகிறோம். பாப்பா, பச்சை மிளகா தனியாக கட் பண்ணும்போது கொஞ்சம் பச்சடிக்கு வச்சிரு. அது எனக்கு போட்டுருண்ணே. கொஞ்சோண்டு தான் கேட்டேன், பாதி பச்சை மிளகா இருந்தால் கூட போதும் எனக்கு. மட்டன் சூப் எடுக்கும் மாமாக்கு. எல்லாம் கொழுப்பாக வருது. கொஞ்சம் கொடுக்கலாம்னு பார்த்தா கொழுப்பு சாப்பிட மாட்டாங்க. இங்கே பாருங்க, மட்டன் சூப் மாமாக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா ஆனியன் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ரெடி. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம காரம் கொஞ்சம் மட்டனில் வேக வைக்கணும், சூப்புலேயே கொஞ்சம் போட்டோம் விட்டோம். இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். அதனால் நம்ம வெயிலுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிடுவோம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இவங்க வந்து பார்த்தா தெரியுதுங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி கொஞ்சம் ஃப்ரை ஆனாலும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்குன்னு போய் நான் அப்படியே சூப்பு கொடுத்துட்டு வரேன். எப்படி இருக்கு மட்டன் சூப்? கொஞ்சம் நிமித்தி வைக்கிறேன் கொஞ்ச நேரம். மட்டன் சூப் ஒட்டிக்கிறேன். வருங்க, எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? உண்மையிலே நல்லா இருக்கா? பரவாயில்ல. உப்பு கம்மியா இருக்கா? நான் இதுல பிரியாணியில போடுவேன், அதனால அதுல கம்மியா போட்டோம். அதனால போடும் என்னப்பா மேடம் பிரியாணி பண்ணுறாங்களா? அதில்
பேஷ் நல்லா இருக்கா? ம். எப்படி போய் கொஞ்சம் எங்கே இங்கே வேலை செஞ்சுன்னு நான் குடிச்சிக்கின்னு இதெல்லாம் இல்லை. வெயில் எரியுது. உனக்கு சூப்பு குடிக்கிற மாதிரியா இருக்கு. மீன் ஏமாத்திட்டானுங்கல்ல. யாருமா 1 கிலோ அது அநியாயம். என்ன பண்ணுறது? அப்படிதான் பண்ணுறானுங்க. மனுச்சு கூட பரவாயில்ல. என்னத்த நல்லா வெளியே படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தாங்க அம்மா. போய் பிரியாணி சூப் இல்லாமான்னா பார்க்குறாங்க இல்லை? ஆமாம், கசிலே தான் சரியா. கட்சியில் இல்லை எங்க இப்பெல்லாம் அவர் செய்யறதே கிடையாது. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, சுத்தமாக செய்ய மாட்டாரு. போகிறான் போடுறாங்க வயசு. என்ன பண்றது? அப்படிதான் இருக்காங்க. நடிச்சு பேசி பழகுறாங்க. உண்மையான அன்பே யாருக்கும் இல்லை, எல்லாம் நடிப்பு தான். நம்ம தான் உண்மையா வந்து எல்லார்கிட்டையும் ஏமாந்துருவாங்க. ஓகே, அது கரெக்ட். எல்லாம் கரெக்டா இருக்காங்க, அவங்க இதுல கரெக்டா இருக்காங்க. அரிசி இதில் எவ்வளோ 1 கிலோ செய்கிறேன். ஒரு 1000 ரூபா இருக்கேன். அவளுக்கா? அவன் நைட்டு வரைக்கும் வச்சு சாப்பிட 1.5 போட்டு. அம்மா கையே வலிக்குது. தலை வெட்டி போட்டா ஏதோ வெட்டு அந்த கை வச்சுட்டா அப்புறம் தூக்கி அவ்வளோ வச்சுக்குவாங்க. இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா? இதில் எப்படியும் ஒரு 1/2 டம்ளர் இருக்கும் போது. மூணு கிளாஸ் ஊற்றுற மாதிரி. இதில் எத்தனை தண்ணி ஊற்றிட்டோம்மா? ஆறா? என்னது 6லாம் ஊற்றக்கூடாது. 5. ஐயோ, 1.5 கிளாஸுக்கு எத்தனை ஊற்றுவாங்க? 1க்கு 3 இல்லை. 1க்கு 3 எல்லாம் கிடையாது. 2ஆ? 2ஆம்மா? 2 தான் வைக்கணுமா மொத்தம்? 2 3 3.25 வை போதும். 1.5. இது நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சோம். அதுதான் அதில் வைக்கக்கூடாது. வேகாது அவ்வளோ தண்ணியெல்லாம். நீங்கள் அதை எடுத்து அந்த குக்கரை கழுவிட்டு தானே வைக்கணும். அது உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ வழியும் இருமா கொஞ்சம் இடங்கள்லாம். சரி, அப்படியே விட்டோம். அதை ஊற்றிக்கலாம் கழுவிட்டு. அதுக்கு தான் கம்முன்னு இருந்தாங்க. தம்முலேருந்து எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு பார்க்கலாமா? கரண்டி கொஞ்சம் இருக்கு. வீடியோ இருக்குல்ல, இரு வேறு பழம் ஆயிடுச்சானு கேட்டா. அவ்வளோதான் தண்ணி ட்ரை ஆகிட்டு இருக்குது. உனக்கு தான் தெரியும். நல்லா பளபளன்னு வந்துருச்சுல்ல? சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பளபளன்னு பிரியாணி நல்லா சாஃப்டாக குக்காக இருக்கு. ஓகே, நாம அந்த பேருக்கு சாப்பிட்டு போகும். பிடிக்காது. இப்போ தேவமாக்கு கொஞ்சோண்டு தட்டில் போட்டு எடுத்து பார்க்கலாமா? இந்த மட்டன் முட்டையை ஏமா போட்ட? ஸ்மெல் உள்ள சாப்பாடுல இறங்கி இருக்க போதும். அதெல்லாம் இறங்காது. நான் கழுவி வாஷ் பண்ணி தான் போட்டிருக்கேன். மேல அவ்வளோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லுமா. சூடாக இருக்குதும்மா. இருமா, சூடாக தான் இருக்கும். டேஸ்ட்டு தான்.
வெந்திருக்கா? இன்னும் வேகணுமா? போதுமா? உப்பு கொஞ்சம் கம்மி இருந்தாலும் நல்லா இருக்கு. இப்படிதான் இருக்கணும். அது சாப்பிட நல்லா ஆமா, இந்த ரைட்டா ரொம்ப உப்பு வேணான்ட்டு தான் நான் இல்லை, போட்டேன். உண்மைதான் வேணாம். பச்சடிலாம் வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இல்லை, சும்மாவே சாதம் சூப்பராக இருக்கு ராத்திரா. ஏய் ஒன்றுன்னா அம்மா விளையாட சொல்லல பார்த்தா தெரியும். ஹோட்டல் எல்லாம் தின்ன வாந்தி வர மாதிரி தின்னு பிடிக்குமா? ஏன்னா பிரியாணி பிடிக்கல. சரி, இது எப்படி இருக்கு? நல்லா பண்ணியிருக்கேன் உண்மையாவே. நல்லா இது ம், கறியும் பஞ்சு சாப்பாடுலாம் பழப்பழான்னு இருக்கா? இந்த ம், அந்த கறி நல்லா வெந்துட்டு இருக்கு. நல்லா மாவாட்ட ஆயிடுச்சு. நசு கொண்டோம். நல்லா சூப்பர். சரி சாப்பிட்டு வச்சு. நான் சும்மா இதை வச்சு உனக்கு டேஸ்ட் பார்க்கறதுக்காக கொடுத்தேன். இருட்டாண்டா அவர் என்ன சொல்றாரு தெரியல. வந்தா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நல்லா நல்லா காரம்லாம் கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கேன். நல்லா சூப்பரா இருக்கு. நீ ஒன்றும் சாப்பிட்டு சொல்லுவான் பாரு. நான் சொன்ன அப்பிலே கிடையாது. சரிம்மா சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு சாப்பிடுங்க. சொல்லு இரு அதை வரட்டும். என்ன பேரு சாப்பிட்றேன்? நீ சாப்பிட ஃபேன் போட்டா? ஃபேனு ஐயோ பாப்பா வந்து மீன் பொரியலுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிருக்கா. பற்ற வைக்கலையா பாப்பா? ஒன்றும் சாப்பிடுனா சொல்ல. ஆனா நீ பண்ணா நல்லா பண்ற. அது என்னதான் போறியோ எனக்கு தெரியல. நான் எதுவும் போல நார்மலா தான் எல்லாரும் செய்யற மாதிரி தான் செய்யறேன். நல்லா இருக்கு. டேஸ்ட் கூட சூப்பரா எனக்கு நல்லா இருக்கு. சரி சாப்பிடு. நீ நல்லா வச்சு கறி கம்மியா வச்சிருப்பேன். வா வச்சு விடுற வா. உடனே எலும்போடு. சரி கொடு. ஜாஸ்தி வேணா, நிறைய இல்லை, கொஞ்சமாக தான் போடு. சரி ஒரே எலும்பு சூப்பராக பண்ணுறேன். ஆனால் வேணா உண்மை ஒரு வழியா மட்டன் மணி செஞ்சு கொடுத்துருவாங்க சூடாக. சொரா புட்டு அது நான் செஞ்சது. எப்படி இருக்கு? நல்லா சொரா புட்டு நல்லா இருக்குது. பிரியாணி நல்லா இருக்குது. ஓமன் மசாலா போட்டு நல்லா ரைஸ் நல்லா உதிரியாக பண்ணியிருக்காங்க. உப்பு காரம்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் குளிச்சு சாப்பிடலாம் வந்து பசி எடுத்து அப்படியே சாப்பிட்டேன். சொரா புட்லேயும் உப்பு காரம்லாம் இருக்கா? கரெக்டாக இருக்குது. சரி, நீ சாப்பிடலாம்? லோதரி குளிச்சுட்டு வந்து சாப்பிட முடியல. எடுத்துச்சுன்னா கூட நான் கேட்குறேன். நீ மசாலாலாம் வாயில் வைக்கும்போது ஜாஸ்தியாக தெரியுது. நீ அப்படி தெரியுதான்னு கேட்குறேன். இல்லை இல்லை அதனால டேஸ்ட்டு நல்லா இருக்குல்ல? காரம்லாம் கம்மியாக இருக்கு. எனக்கு மீன் புட்டு பிடிக்காது. அது பாப்பா செஞ்சுது, அதனால உன்னை டேஸ்ட்டு பார்க்க. 60 தான் முடியும். 65 தான். நம்ம சிக்கன் வாங்கவே இல்லையே. ஃபிஷ்ஷு மட்டும் தானே வாங்கினோம். மட்டனும் ஃபிஷ்ஷும் மட்டும் தான் வாங்கினோம். நம்ம வாங்கினா நான் செஞ்சு கொடுத்துருக்க போகிறேன். நல்லா செய்கிறேண்ணா. நல்லா இருக்கு. சரி சாப்பிடுங்க. நோட் பண்ணிங்கிறாங்க பாருங்க. இந்த வைத்தியெல்லாம் கேட்டு நோட் பண்ணிடுறாங்க. ஃபோனை கொடுத்துட்டா போதும். அதெல்லாம் கையில் உள்ள வராம சும்மா தானே பார்த்துன்னு இருக்கிறேன். உள்ள தானே வாண்ண. சும்மா தானே பார்த்துன்னு இருக்கேன். புக் பார்த்துன்னு இருக்கிறேன். இது புக்கா? இது புக்கா? அவங்க ஊர்ல நோட்டு. அதான் அது பார்த்துன்னு உட்காந்துக்கிறேன். நான் என்ன செய்யறேம்மா, கம்மனு இருக்கேன். நீ போனதுலேருந்து ரோட்டில் உட்காந்துக்கின்னு பழைய பாட்டு போட்டு கேட்டினே இருந்தேன். நீ வந்த பிறகு உள்ள வந்துட்டேன். சரி உள்ள வா. நீ இல்லைன்னா இருக்க முடியல. நான் எங்கே போனேன்? இங்கே இருக்க கடைக்கு தானே போனேன். இந்த பைக்கில் போக முடியலம்மா 2 பேர். இல்லை இல்லை, அதை பற்றி ஒன்றும் இல்லை. போகிறத பற்றி இல்லைடாம்மா. எனக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. அது என்னவோ தெரியல. என்னாச்சு? இல்லை சொல்ல. ஏன் கண்கங்க சும்மா எங்கள் அம்மா ஞாபகம் வந்து. எங்கள் அம்மா ஞாபகம் வந்து. ஏன்? எங்கள் அம்மா பின்னாலே சுற்றிட்டு இருப்பேன். நான் கூப்பிட்டா வந்துடுவாங்க. அதே பழக்கம் ஆகிப்போச்சுமா. தனியாக இருக்க முடியல எனக்கு.
ஏண்டி அது இங்கே பாரு. இங்க பாரு, நான் போய் ஒரு 1/4 hour இருக்குமா, அந்த 1/4 hourக்கு நீ உங்க அம்மாவெல்லாம் நினைச்சு அப்படிதான். இங்க பாருங்க. நான் வேற ஒரு வித்தியாசமான பொண்ணு. சரி சரி ஓகே, அழாது. இன்னைக்கு எங்க அம்மா அப்பா நினைச்சு அழுகுறேன். வந்திருப்பா. அம்மா அப்பா எல்லாருக்குமே ஸ்பெஷல் தானே. இந்த மாதிரி நீ என்ன பார்க்குறியா நல்லா? அது சரி ஓகே விடு, பாசம். அழாத. அதான் வேற. தைலெல்லாம் ரெடி பண்ணியா? ஆ, முட்டி வலிக்கு எல்லாம் ஏதோ செஞ்சியே? நல்லா தடிட்டு உட்காந்துட்டேன். அறிவிட்டீங்களா? என்னென்னவோ வைத்தியம் மருந்தெல்லாம் அரைச்சி வச்சுக்கிறாங்க. என்னையும் வேற அதை சாப்பிடு இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்றாங்க. ஆமா, கால் வலி ராத்துலனா அழுவுது, பாதம் வலிக்குது. என்ன பண்றது? என்ன மாதிரி எதுவும் செஞ்சுக்க மாட்டேன்து. நான் வந்து இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும்னு இந்த எக்ஸசைஸு, முட்டி வலிக்கெல்லாம் சிலதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும், செஞ்சு பார்க்கணும். டாக்டர்கிட்ட போகாதீங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னா அதெல்லாம் செய்யணும். நம்ம அதெல்லாம் பண்ணின்னு இருந்தேன். வெளியே உட்காந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நான் எல்லாம் பண்ணுவேன். எனக்கு எது நல்லா இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும். போய் சொல்லிலாம் நான் போட மாட்டேன், நடக்கிறத போடுவேன். ஆனால் அது உண்மை. எனக்கு எது நல்லா ஆயிடுச்சோ அதெல்லாம் போடணும் உங்ககிட்ட. அது இன்னும் நேரம் வரல, உக்காந்து உங்ககிட்ட பேசுவோம்மா. சரி சரி, நான் எங்கேயோ இருக்கிறோம், நீங்கள் எல்லாம் எங்கேயோ இருந்தால் கூட நான் நல்லது சொல்லுவேன், சொல்கிறேன் உங்களுக்கு. தினமும் ஒரு பாட்டு, பழைய பாட்டு நான் போடுறேன். என் உயிர் இருக்கிற ஏதோ ஜாலியாக இருக்கலாம், அவ்வளோதான். சரி சரி. இங்கே பாருங்க, நேற்று மீன் மார்க்கெட்டுக்கு போகிறோன்னு சொல்லி வாங்கிட்டு வரல. நீங்கள் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி காலையில் தான் போயிட்டு மட்டனும் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்தோம். அதுவும் நேற்று வீடியோலையே பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் பிரியாணியும் சொரா புட்டு மாதிரி மீன் புட்டு செஞ்சு சாப்பிட்டு. பேத்தி சாப்பிட மாட்டான்றா பிரியாணி எல்லாம். அவளுக்கோசம் அந்த மீன் வாங்கிட்டு வந்து அவள் புட்டு பண்ணி அவள் சாப்பிட்டா. பிறந்த நாளைக்கே செஞ்சு சாப்பிடணும். அவள் சாப்பிடல, அப்படியே இருந்து இன்னைக்கு பண்ணி சாப்பிட்டா. அதுதான். அது கூட இப்போ ரொம்ப விலை விற்க ஆரம்பிச்சிச்சு. மீனுங்க ஆட்டுக்கறி எல்லாம் வாங்கி 1000 ரூபாய். ஐயோ, நம்மளே சாப்பிட்றோம், எவ்வளோ ஏழைங்க அது எவ்வளோ ஆசைப்படுங்க. 1000 ரூபாய் கொடுத்து எங்கம்மா வாங்குங்க, பாவம். கம்மிட்டா நல்லா இருக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.